அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு, டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சதை இதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெட்டி வச்சுருந்த மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஷ்ரூமுக்கு தண்ணி தேவையில்லை, அதுலேருந்தே தண்ணி வெளில வரும். ஸோ இதை மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் இந்த பவுடரை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி. இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.